வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை, அதிவிரைவு, பாதுகாப்பு, நம்பகத்தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ், இலக்கம் 1, பிரவுன் வீதி, நாவலர் வீதி சந்தி, யாழ்ப்பாணம். 0122226113. அருள்ஸ் பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 10, புதிய மாநகர சபை கட்டிட தொகுதி, கஸ்தூரியார் வீதி, யாழ்ப்பாணம். 0221223536. முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்போம். நாங்கள் அறிஞர் கருத்தும் இல்லை, ஆசிய தலையங்கத்துக்கு வருவோம். பலம்புரி ஆசிய தலையங்கம் அறிஞர் கருத்தும் இல்லை, விவேகானந்தர் கருத்தும் இல்லை, யாரோ. அப்ப இதேதோ யாரோ தான். தைத்திருநாளின் போது சூரிய பகவானுக்கும் உழவர்களுக்கு நன்றி செலுத்துவோம். யாரோ 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 நம்ம ஆசிரியர் தான் இருக்கு. ஆசிரியர் தான் சும்மா போட்டுக்கிறேன். தைப்பொங்கல் திருநாளில் மதுபான சாலைகளை மூடுங்கள். இல்லாட்டி மூடினா அவங்க முதல் நாளே வாங்கி வைப்பானோள். தைப்பொங்கல் தமிழர் திருநாள் முதல் நாள் உழைப்பு 500 ரூபா கொடுக்குறவங்களும் இனி 200 ரூபா கொடுப்பாங்க. ஏன்னா அடுத்த நாளைக்கு வாங்கணும். தைப்பொங்கல் தமிழர் திருநாள் நன்றி கூறுகின்ற பண்புடைமையின் சொந்தக்காரர்கள் ஆகிய தமிழர்கள் சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு தைத்திங்கள் 1ஆம் நாள் சூரியனுக்கு பொங்கி படைத்து தங்களின் நன்றி அறிதலை செலுத்துகின்றனர். திங்கட்கிழமை ஒரு வாரம், செவ்வாய்க்கிழமை வருது, அது கிழமை இல்லை, தை 15 வரும். இவ்வாறு தமிழர் திருநாளாகிய தைப்பொங்கல் தினத்தில் தனித்து பொங்கி படைப்பது மட்டுமல்ல, மாறாக எங்கள் வாழ்நாளில் ஆசார சீலர்களாக இருப்போம் என சூரிய பகவான் முன்னிலையில் சத்தியம் செய்கின்ற நாளாகவும் தைத்திருநாளை நம்மவர்கள் போற்றுகின்றனர். எனவே அன்றைய நாளில் தமிழர் தாயகத்தில் உள்ள அத்தனை மதுபான சாலைகளை மூடுகின்ற ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். இங்கு புனிதமான பண்டிகைகளின் போது மதுபான சாலைகளை மூடுகின்ற ஏற்பாடுகள் அரசாங்கத்தால் அமுல்படுத்தப்படுவது மிகவும் அவசியம். இருந்தும் அது விடயத்தில் அரசாங்கம் அசம்பந்தமாக இருக்குமாயின் சம்பந்தப்பட்ட மாகாண ஆளுநர்கள் மேற்படி முடிவை எடுத்து அதனை அமுல்படுத்த வேண்டும். ஆளுநருக்கு சொல்லியாச்சு, அது மூடியாச்சு, அதுல மாற்றம் இல்லை. அதுவும் சாத்தியமில்லை எனும் போது மதுபான சாலை உரிமையாளர்கள் தாமாக முன்வந்து பண்டிகை நாட்களில் மதுபான சாலைகளை திறப்பதில்லை என்ற முடிவுக்கு வரலாம். நடக்கிற காரியமோ? ஆம், யார் இத்தொழிலை செய்தாலும் அதற்குள் தொழில் தர்மம் இருக்க வேண்டும். அதாவது மதுபான சாலைகள் அரசு அனுமதிகளுடன் இயங்குவதாக இருந்தாலும் புனிதமான பண்டிகை நாட்களில் மதுபான சாலைகளை மூடுவதன் மூலம் எத்தனையோ குடும்பங்களில் அந்த ஒரு நாளாவது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பண்டிகையை கொண்டாடுகின்ற சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தலாம். இதெல்லாம் ஊடகம் சொல்லி செய்ய வேண்டியா இருக்குங்க நாட்டில். மதுபான சாலை மூடாதீங்கோ, அது மூடாட்டி தான் நீங்கள் ஒற்றுமையாக இருக்கணும், குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்க வேறு மூடா சொல்லணும். ஐயோ இப்படியெல்லாம் நாங்கள் ஆயிட்டமேடா, ஐயோ கொடுமை, காப்பாற்று ஆண்டவன் நடக்காது. ஆண்டவன் எல்லாம் காப்பாற்றல, ஆண்டவனே கைவிட்டுட்டுது. இயற்கையால் எறியது கொளுத்தி அங்கே அமெரிக்கா அடிவிட போகுதுன்னு அறிக்கை நாங்கள் காட்டுத்தி எட்டிச்சு சாம்பராகி கொண்டு இருக்கு தெரியுமோ. முடிஞ்சா செய்து பாருங்களேன், முடிஞ்சா கொண்டு ஏவனையை விட்டு தடுத்து பாருங்களேன். என்ன தண்ணி என்ன ஊற்ற போறீங்க? கடல்லேருந்து தண்ணி எடுத்து ஊற்றணுமா? எல்லாம் ஒரு சக்தி ஒன்று இருக்கு. அந்த சக்திக்கு மீறி நாங்கள் செயல்பட்டால் எல்லாம் சமநிலையில் குழம்பிச்சோ எல்லாம் கதைச்செல்லாம் பிளாங்க் இல்லை, சும்மா இல்லை. அதில் அமெரிக்கா ஃப்ளோரிடா நினைக்கிறேன், லாஸ் ஏஞ்சல்ஸ் வீடுகளெல்லாம் நாசம். இது அந்த குடும்பத்தின் நிரந்தரமான மகிழ்வுக்கும் ஒற்றுமைக்குமான களத்தை உருவாக்குவதாக அமையும். ஒரு நாளைக்கு தான் உண்மை எத்தனையோ குடும்பங்களில் தந்தையர்கள் மதகந்தி விட்டு வீட்டில் குழப்பம் செய்கின்ற போது அதனால் அவரின் மனைவியும் பிள்ளைகளும் உறவினர்களும் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகின்றனர். இங்குதான் மதுபான சாலைகள் குற்றம் உழைக்கின்றன. மதுபான சாலைகள் குற்றம் உழைக்கவில்லை, மதுபான சாலையை நடத்துகிறவர்கள் குற்றம் உழைக்கிறார்கள். ஆகவே முக்கியமான திருநாட்கள் பண்டிகைகளின் போதாவது மதுபான சாலைகளை மூடும்போது அங்கு ஏதாவது ஒரு வகையில் தொழில் தர்மம் பின்பற்றப்படுகிறது. எனவே அரசாங்கம் அல்லது மாகாண ஆளுநர்கள் அறிவித்தால் என்ன, அறிவிக்காவிட்டால் என்ன, மதுபான சாலை உரிமையாளர்கள் தாமாக முன்வந்து தைப்பொங்கல் திருநாளின் போது மதுபான சாலைகளை மூடி உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார் பலம்புரி ஆசிரியரின் எங்களுடைய அன்பு வேண்டுகோளாக தெரிவித்திருக்கிறார். ஆசிரியர் தெரிவிச்சிருக்கிறார். இப்போ நாங்களும் அதில் அவரோட உடன்பட்டு அவரோட சப்போர்ட்டாக இருப்போம். அதனால இதை மூடினா ஒரு நாளாவது மூடுங்கோ, அது நல்ல விஷயம். மதுபான சாலைக்காரர்கள் இணைந்து அவர்களே இணைந்து செய்கிறது, எல்லாரும் சேர்ந்து கதைச்சி அவைக்கும் ஒரு சங்கம் இருக்குங்க, கதைச்சி செய்கிறது இன்னும் மேலானது. தமிழ் மக்களுக்கு இதுதான் செய்யலாம். தமிழ் மக்கள் இனி தமிழ் மக்கள் தான் காப்பாற்றணும். சரியோ, இதெல்லாம் வேறு யாரும் பெறுவான், பக்கத்து வீட்டுக்காரரும் பெறுவான்,
மனசு கடிக்க பக்கத்து வீட்டுக்காரன் வந்து விளக்கு பிடிப்பான்ன்ற எல்லாம் இருக்கக்கூடாது. நான் உணரணும், நான் என் குடும்பத்தில் இருக்கணும், ஒருத்தனுக்கு ஒருத்தன் விட்டு கொடுக்கணும். என்ன அவன் வேலையை பார்க்கணும், இவன் வேலையை பார்க்கணும். இது அதை விட்டுட்டு யாரும் செய்யக்கூடாது. ஹெல்மெட்டு போட சொல்கிறோம், ஹெல்மெட்டும் போலீஸுக்காக போடுறீங்க. போலீஸ் போட சொன்னால் தான் போடுவோம். மதவான மூட சொல்லி நாங்களே சொல்லுவோம். தமிழர் வந்து எங்கள்கிட்ட இனமப்பா அதை யோசிங்க. எங்கள்கிட்ட இனம் அழிஞ்சு போச்சு. எங்கள்கிட்ட தலைமை அழிஞ்சு போச்சு. தலைமை இல்லாமல் சிதறப்பட்டப்போ மக்கள் எல்லாம் திண்டாட்டத்தில் முந்தி ஒரு தலைமைக்கு கீழே கேட்டோம் செய்தோம். எங்கள்கிட்ட தமிழராட்சி தமிழரசு கட்சிகளும் இப்போ குழம்பியோன்னு நிற்கிறோம். அப்போ நாங்கள் இங்கே ஐயா போகிறது நம் கையே நமக்கு உதவி. அப்போ நாங்களே உணர்ந்து செய்யணும். இத்தனை நேற்று ஒரு குடியார வீட்டில் அந்த பிள்ளைக்கு அடிக்கடி அடித்தவன் அது உள்ளோக்கே இந்தளவு அது எலும்பு முறிஞ்சு போச்சுன்னு பார்த்தா ஒரு தடவை நடவடிக்கை எடுக்கிறதா இல்லை. அது எங்கே போகிறோன்னு தெரியாது. ஏஜி ஆஃபீஸுக்கு போகிறதோ கச்சேரிக்கு போகிறதோ இங்கேன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டு பெரிய துன்பப்படுது. உள்ள நாட்கள் எல்லாம் இத்தனை பேர் இத்தனை விதமாக கஷ்டப்படுங்க. அவர் அடித்து குடி எல்லாத்துக்கும் மூல காரணம் குடி. அந்த குடிக்கிறதுக்கு நகையில பறிக்கிறது, போய் கிடக்கிற காசை பறிக்கிறது. அண்டை ஒரு பிச்சைக்காரால் ஏனையா பிச்சை எடுக்கிறீங்க என்ன செய்கிறது கஷ்டம் இருந்துச்சுன்னா இந்த பிச்சை காசு என்ன எடுக்கிறேன்னு கேட்டால் என்ன இதை நான் பிச்சை எடுத்துகிட்டு போனால் மகன் பறித்து குடிச்சிடுவானா ரெண்டு சொல்கிறேன். அப்போ அவருக்கு இப்போ எது பிச்சை கொடுக்கலாமோ? அந்த பிச்சை எங்கே போகுது? மகன் தான் பறிக்கிறான். அப்போ அவர் வீட்டில் மகன் திறத்தி விடுவான் போட பிச்சை எடுத்துட்டு வாண்டு பயத்தில் வந்து பிச்சை எடுத்து கொண்டே மகன் பறிச்சு கொண்டே குடிக்கிற அளவுக்கு பிச்சைக்காரர் நிலைமை. இப்படியெல்லாம் போகுது. அடிப்படை குடி தான். குடியை பற்றி தனியாக வீடியோ போட்டு நாங்கள் தயவு செய்து ஐயோ திருந்துங்கப்பா என்ன செய்ய போகிறீங்கன்னு ஒன்றும் விளங்கல. கொஞ்சம் கால வாழ்க்கை உண்மையாக கடவுள் படைச்சது சந்தோஷத்துக்காக தானே. சந்தோஷமாக கொஞ்சம் உயிரோடு இருந்துட்டு போட்டு எங்கடா கிடக்கு சந்தோஷத்தை குள்ளு தோண்டி புத்தச்சி போட்டு இருக்கிறோம். என்ன செய்யறோம் சொல்லுங்க. ஐயோ என்னால முடியல, இது தாங்க முடியவில்லையாப்பா. என்ன நடக்க போகுது எனக்கு தெரியல. ஏதோ செய்யுங்க. சரி, மற்றது அதோட நாங்களுடைய அருள் ஜுவல்லர்ஸ் இனி கணக்கு ஒஃபர்ஸ் எல்லாம் போது போட இந்த பொங்கலோட சுகர்கா போ நீ அன்னை போனி ஒரு பவுன் என்ன விலையை போகுது அப்படின்னு தெரியாது. என்ன நாங்கள் விலை கேள்வி 195 96 நாங்கள் அப்டேட் போட்டிருக்காங்க. அவங்க ஒரு நாள் போடுறாங்க தானே. இப்போ எல்லா நகைக்கடைகளும் அப்டேட்டுகளை போய் போட்டு போல் அது ஃபேஸ்புக்கும் அது இதண்டு வந்து எல்லாரும் போடுக்கணும். அப்போ அதை பார்த்துட்டு 24 கேரட் ஏதோ 2,20,000 போது கூடாது. மற்றது ஒரு 1,90,000 22 கேரட் தான் போடணும். நாங்கள் 24 போட்டு விட அதையும் போட்டுட்டு இங்கே ஓடுறது. அதை போட்டோம்னா பறிச்சுட்டு போடுவாங்க. அது பயம். அப்போ அருள் ஜுவல்லர்ஸ் தைப்பொங்கலுக்கு எதுவும் சலுகை செய்வார்கள் நினைக்கிறேன். டிசைன் வந்திருக்கு. போய் 6 டிசைன் பார்க்குறேன். அதில் மாற்றம் இல்லை. ஏசியும் குழுக்குலாண்டு வடிவாயிருந்து பார்த்துட்டு. ஆனால் மற்ற நகை கடைகளை விட இங்கே 1000 ரூபா ஒரு பவுனுக்கு 1000 ரூபா குறைவு தான். அது இப்போ நீங்கள் ஜாழ்ப்பாணத்தில் எங்கே விசாரிச்சு போடும் போகலாம். எங்கே விசாரிச்சு போட்டு போறீங்களோ அங்கே சொல்கிற விலையிலேருந்து 1000 ரூபா நிச்சயமாக ஒரு பவுனுக்கு குறைவு. அதில் மாற்றமில்லை. அருள் ஜுவல்லர்ஸ்லேயே அந்த அது அதிரடி டிஸ்கவுண்ட் வந்து இருந்தோண்டே இருக்கும் மக்களுக்கு. அப்படி கரைக்காட்டுக்கு சின்ன முருகன் சொன்னாங்க. நீங்களே 1000 ரூபா குறைக்கலான்னு கேளுங்க. உடம்புங்க டக்கண்டு முருகன் சின்ன சொன்னா பொய்யாண்டு. அப்படி இல்லை. உடனே குறைப்பினால அதை குறைச்சி தான் தருவணும். கணக்கு தானே செய்யணும். என்ன நம்பிக்கை முதல் நம்பிக்கை நாணயம் தரம் எல்லாம் செய்யணும். வாங்குங்க. மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமா? அதெல்லாம் செய்யலாம். அது செய்யலாம். உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் வருது. நெடுக தொடர்ந்து வாங்குற ஆக்களுக்கு பாயிண்ட்ஸ் வருது. அந்த பாயிண்ட்ஸ்ல வர காசை பேருந்து நீங்கள் காசாவே வாங்கலாம், இல்லை நகையாவும் எடுக்கலாம். ஏன்னா பேருந்து நெடுக வாடிக்கையாளராக இருந்தால் நீங்கள் ஒரு அவசரத்துக்கு ஒரு 50,000 வாங்கலாம். ஒரு சின்ன பொறுப்பை கொடுத்துட்டு ஒரு ஃபோட்டோ டக் பண்ண கிளிக் அவைக்கும் எங்களுக்கு ஷேர் பண்ணி விடணும். அதை வச்சுக்கொண்டு ஒரு மாதத்தில் போய் நீங்கள் அந்த காசை கொடுத்துட்டு வட்டி இல்லை அப்படியே நகையை வாங்கிட்டு உங்கள்கிட்ட பொறுப்பை வாங்கிட்டு போகலாம். இல்லையே அது செய்யணும். அப்போ நிறைய செய்யணும். இதெல்லாம் செய்யணும். இதை விட வேறு என்ன? ஒரு டிசைனை பார்த்துட்டு ஐயோ வடிவாக இருக்கே பேச பார்த்துட்டு காசை விட்டு வந்துட்டேனே ஐயோ 50,000 ஐயோ 10,000 தாங்க மிச்சத்தை விட்டு வந்து ரைட் 10,000 கொடுங்க. அட்வான்ஸை கொடுத்துட்டு நீங்கள் 3 மாதம் மட்டும் விடலாம். 3 மாதம் விட்டுட்டு போய் அந்த நகை அவை எடுத்து வச்சுக்கிடுவோம். அது தனியாக தெரியும். எடுத்து வச்சுக்கிட்டோம். 3 மாதத்தாலே இப்போ 1 லட்சம் வித்த நகை 3 மாதத்தாலே 1,50,000 சொன்னாலும் உங்களுக்கு 1 லட்சம் படி தான் தெரியும். அந்த சிலையை யார் ஐயா செய்ய போகிறான்? பெட்ரோல் சொத்துக்காரன்லேருந்து யார் செய்கிறான்? பிரியர்னோட அதே நான் கிடக்கிற பெட்ரோல் எல்லாம் சேர்த்து கொடுக்குறோம்.
கொடுக்குறான் எங்களுக்கு. அந்த நகைக்காரர் எல்லாம் விலையை ஓட்டுனா அங்கே அந்த எல்லாரும் குறைஞ்ச விலையை நாங்கள் கதை கூட அந்த வைக்க நட்டோம் அது கூடனா எங்களுக்கு கூட தந்தேன். ஆனால் இவர் அப்படி இல்லை, 3 மாதத்துக்கு அப்படியே விட்டுட்டு 3 மாதத்துக்கு நீங்கள் போனாலும் நீங்கள் பார்க்க ஆசைப்படைக்கு என்ன விலையில இருந்தோ அந்த விலைக்கு தான் தேவைணும். அது இங்கே ஐயா கிடைக்கும், அருள் ஜுவல்லரிஸ்லாம் கிடைக்கும். அருள் ஜுவல்லரி தான் இருக்கு. கிடைக்கும். ஓகே. தைப்பொங்கலுக்கு எல்லாம் தைப்பொங்கல் சாமான் கருப்பட்டிகள் எல்லாம் அனுப்ப போறீங்களா வெளிநாட்டுக்கு? அருள் குளோபல் சின்னடங்கள். ஓ டக்குன்னு அனுப்பிவிடுங்க. குறித்த நாளில் குறித்த நேரத்தில் கையில் கொண்டு ஒப்படைக்க உடனே கோல் வரும். அப்போ கிடைச்சிட்டு உங்களோட சாமான்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு வெளிநாட்டுக்கான துரித சேவை, துரித பொதிகள் சேவை, துரித பொதிகள் சேவைக்கு அருள் குளோபல், நகைக்கு அருள் ஜுவல்லர்ஸ். நாடுங்கள். நன்றி, வணக்கங்கள். நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களில் நகைகள், பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம். வெளிநாடுகளுக்கான பொதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி. அழகான பந்தம், எல்லையில்லா ஆனந்தம்.